வணக்கம் உறவுகளே. நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு பதிவு போடுறேன். ஒருத்தர் ஒரு ஐடி கம்பெனியில் க்ளீனிங் வேலைக்கு சேர்றாரு. அப்போ வேலைக்கு சேர்ந்த அந்த அன்னைக்கு ஆஃபீஸில் இருக்கிறவங்க உங்கள் மெயில் ஐடி கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. வழக்கம் போல் எல்லாத்து மெயில் ஐடி வாங்குறதுன்னு அப்படி கேட்கும்போது மெயில் ஐடிங்களா அப்படின்னா என்னன்னே எனக்கு தெரியாதுங்கன்னு சொல்கிறாரு. அப்படின்னா நாங்கள் இது பெரிய ஐடி கம்பெனி, மெயில் ஐடியும் கூட இல்லாதவங்கள நாங்கள் வேலைக்கு வச்சுக்க முடியாதுன்னு வேலையை விட்டு நிறுத்திட்டாங்க. அப்போ அவர் மன கவலையோடு வெளியில் போகிறாரு. போய் அந்த பர்ஸ் எடுத்து திறந்து பார்த்தா அதில் 100 ரூபா மட்டும்தான் இருக்குது. அந்த 100 ரூபாயை எடுத்துகிட்டு போயிட்டுருக்கும்போது மார்க்கெட் வழியே போகிறாரு. இந்த மார்க்கெட்டில் நம்ம காய்கறி வாங்கி சேல் பண்ணால் என்னன்னு சொல்லி மார்க்கெட்டில் காய்கறி வாங்கி சொற்ப லாபம் வச்சு விற்கிறாரு. விற்று அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விற்று லாபத்தை பூரா உள்ளேயே போட்டு காய்கறி வாங்கி விற்று கடைசியில் பெரிய பணக்காரர் ஆகிட்டார். 2 பேங்க்கில் அவருக்கு அக்கௌண்ட் இருக்குது. அந்த 2 பேங்க்கில் இருந்தும் அதிகாரிகள் இவரை தேடி வர்றாங்க. சார் உங்கள் மெயில் ஐடி கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ மெயில் ஐடிங்களா, என்கிட்ட மெயில் ஐடி இல்லைங்கன்னு சொல்கிறாரு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, மெயில் ஐடி கூட இல்லாமையே நீங்கள் இவ்வளோ தூரம் முன்னேறி இருக்கிறீங்க, இன்னும் அதை பற்றியெல்லாம் தெரிஞ்சிருந்தால் நீங்கள் இன்னும் எவ்வளோ முன்னேறி இருப்பீங்கன்னு சொன்னாங்கம்மா. அதுக்கு அவர் சொன்னாரம்மா, நான் மெயில் ஐடி தெரிஞ்சிருந்தா அன்றைக்கே மெயில் ஐடி அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு கூட்டுற வேலை தான் செஞ்சுட்டு இருந்திருப்பேன். தெரியாதனால நான் இவ்வளோ தூரம் முன்னேறிட்டேன்னு சொன்னாராம். பாருங்கள், எவ்வளவு தன்னம்பிக்கையோட முயற்சி திருவினையாக்கும், முயன்றின்மை இன்மை புகுத்தி விடும் சொன்ன மாதிரி அவரோட முயற்சி அவருக்கு திருவினை ஆக்கியிருக்குது. அது மாதிரி எல்லோரும் நம்ம முயற்சி எடுத்து நம்ம முன்னேறுவோங்கிற ஒரு தன்னம்பிக்கையோட எல்லோரும் முன்னேறுவோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க. இந்த நாள் இனிய நாளாக எல்லோருக்கும் அமையட்டும். தேங்க்யூ.